அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 கிரக நிலைகள் கிரக பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்க்குறப்ப மிதுனத்தில் குரு பகவான் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. அதே மாதிரி அது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகத்தில் அவர் பயணம் செய்ய போகிறார், வக்ரம் பெற்ற குருவா. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் ஒரு 3ஆம் இடத்துல சனி பகவானும் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ இந்த டைம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் பார்த்தேன். என்ன விஷயம் நடக்குதுன்னா, போன வருஷம் வந்துட்டு இந்த வருஷத்தை இந்த வருஷம் வந்துட்டு 2026 பார்த்து போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. அது 2027 போயிடுச்சுன்னா 2026 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனால் அந்த 2027 சூப்பராக இருப்பீங்க. 2028 போனதுக்கப்புறம் 2027 சூப்பராக கஷ்டப்பட்டீங்க, 2028 நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருடத்திற்கு பின் வருடம் எப்படி இருக்குமோ அதை பார்த்து பொய்யா சொல்லி அதுக்கு அடுத்த வருடத்தை பார்த்து நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வருடத்தை பார்த்து நல்லா இருக்கும் தான் எல்லா வகையான ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 2026 மகர ராசிக்கு உண்மையாலுமே எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு யோகமானவர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யோகம் இல்லாதவர் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எல்லா வகையிலுமே பாதிப்பு தான் கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் பண்ணும்போது கடன் பிரச்சனை அதிகமாகும். கடனால் பல கஷ்டங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. புரியுதுங்களா? ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பணத்தின் சார்ந்த விஷயங்கள், மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்கள நம்பி அண்ணன் தம்பி உறவுகள் அப்படின்றவங்க அவங்ககிட்ட நம்பி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ஒரு மைனஸ் பெயின் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடையாது. புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணுறங்க, வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், புதிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லோன் போடலாம்னு இருக்கிறேன், வண்டிக்கு இல்லை காருக்கு லோன் போடலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அதுலேயும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு விஷயங்கள் இருக்குது. அது லோன் போட்டிங்கன்னா 5 வருஷம் கட்டக்கூடிய லோன் 6 வருஷம் உட்காந்து கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் எதுக்கு அந்த காசு போட்டனே தெரிலங்க, அந்த காசு போட்ட காசு எங்கே போச்சுன்னே தெரிலங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில் மாறலாம்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்கும் சிறப்பு இல்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஜூன் மாதம் வரைக்கும் தொழில் மாறினீங்கன்னா பேயை விட்டு பிசாசு கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். ஆசைகள் நிறையா இருக்குது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், அங்கே போனால் அங்கே போனால் மாறிடும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போனால் பேயை விட்டு பிசாசுக்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் பெரிய லெவல் ஆதாயங்கள் கிடைக்குமா, முன்னேற்றங்கள் கிடைக்குமா, உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் எந்த வகையிலுமே ஒரு பெரிய லெவல் ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு ராகு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் இடத்துக்கு ராகு பகவானால் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த வழக்கு பிரச்சனை, வாக்கு பிரச்சனை, பொலிட்டிஷன் அவசரம் எல்லாமே குறையும். அதை விட உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானும் உங்கள் ராசி 8ல் மறைச்சி கேதுவோட சார்ந்த விஷயங்கள் சொல்லப்போனால் ஞானகாரகன், ஞானம் சார்ந்த விஷயங்கள், உடல் ரீதியில் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இந்த டைம் நிறைய வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும். உடல் ரீதியில் சின்ன சின்ன பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சனி பகவான் சொல்லப்படும் உங்கள் ராசியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய சனி பகவான் சொல்லப்படும் உங்கள் ராசியில் முன்னாமத்தில் உட்காந்துருக்கும் போது அது மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்கும். சனி பகவானால் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பார்க்குறப்ப ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் நிறையவே இருக்கும். ஆனால் மற்றபடி மகர ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற குருவாக மாறும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஜூன் மாதத்து 2ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி நண்பர்கள் திருமணம் ஆகாமல் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 30, 35, 40 வயசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாகவே கைகூடி வரும். 100க்கு 100 மடங்கு கண்டிப்பாக திருமண யோகங்கள் கைகூடி வரும்.
அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். திருமணம் இந்த பொண்ணுக்கு அந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜூன் மாதத்துக்குள்ளே பேச ஆரம்பிப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக திருமணங்கள் மகர ராசி நபர்களுக்கு நிறைய முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தொழில் வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஏன்னா உச்சம் பெற்ற குருங்களை தொழில் வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இன்னும் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் தேடித்தரும். தொழில் வகையில் புதிய முயற்சிகள் பண்ணுற மாதிரி ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே புதிய முயற்சிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையும். இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் குருமார்கள் வகையில் பார்ட்னர் வகையில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் வந்து சேரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு உத்தியோகம், மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் கண்டிப்பாக இருக்குது ஜூன் மாதத்துக்கு பிறகு மகராசி. அது மட்டும் இல்லாமல் ஓனர் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க மேனேஜராக மாறுவாங்க. கண்டிப்பாக ஓனர் இது தம்பி நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீ இந்த இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு, பிஸ்னஸ் இந்த டைமில் ஒர்க்காக பண்ணலாமா, இல்லை இந்த டைமில் ப்ராஃபிட் வருமா, இல்லை இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஜாமான் வாங்கி போடலாம்ன்றக்க வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே ஓனர் உங்களை தேடி தான் வருவார். அந்த அளவுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஒரு பலன் சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அடுத்த விஷயங்கள் படுத்துறது, குடும்பம் பிரிஞ்செடுத்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்று சேரும். குடும்பத்தில் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சங்கடங்கள் சலிப்புகளாக இருந்துச்சுங்க. ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு பரவாயில்லங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பங்கள் மாறும். டைவர்ஸ் கேஸ் அப்ளை இருக்கிறாங்க, அது ஏதாச்சும் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு வழக்கு பிரச்சனைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது டைவர்ஸ் ஆகாமல் தடுத்து நிற்கும். அது ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக அதில் அகல கொடுக்கும். அதே மாதிரி மகர ராசி நம்பர்களுக்கு இந்த டைமில் தொழில் வகையில் ஏதோ தோணும் முழக்கமாக இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக சொல்கிறேங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக எட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கை, எதிர்பார்க்காத வளமுறை, எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மேற்கொண்டு பெரிய லெவல் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்குது மகர ராசி நம்பர்களுக்கு. மற்றபடி அந்த டைமில் ராகுக்கு அது பயிற்சியும் ஏற்படுத்துது. அப்போ 8ஆம் இடத்துக்கு ராகு பவன் பார்க்குறப்ப ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ அதுவும் சிறப்பு. சுக்கிர செவ்வாய் பயிற்சினா அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மேலே வரும்போது அதுவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு பிறகு சனி சந்திரன் எதிர்நோக்கு பார்வையில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுத்திங்கன்னா தவிர மற்றவங்கள்ட்ட கேட்டு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கும்போது ஒரு சில பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயம் முடிவெடுக்கும்போது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, என்ன தின்னால் பித்தம் தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப மனநிலைகள் அதிகமாக இருக்கும். ஒரு குழப்பம் சார்ந்த விஷயங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதிகம். ஆனால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கண்டிப்பாக அதில் கொடுத்துனே தான் இருக்கும். குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனால் தொழில் வகையில், பிஸ்னஸ் வகையில், பார்ட்னர் வகையில், குடும்பத்தின் வகையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்க்ளூடிங் குழந்தைகள் வகையில் குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்கள கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு லெவலில் கொடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது வரைக்குமே இந்த பலம் இல்லைங்க, நானும் 5 வருஷம் ஆச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க குழந்தைகள் பிறக்கமாக பார்த்துட்டு இருக்கணும், குழந்தை இது வரைக்கும் பிறக்கலங்க அப்படின்றவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு யோகமான காலங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு மகர ராசி நண்பர்கள் யோகம் காத்திருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.